கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஆபகூக் தீர்க்கதரிசி எழுந்த புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபகூக் 3:13 அதன் முன்பகுதி. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். இன்றைய தினம் தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக புறப்பட்டிருக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஜனம் நமது ரட்சிப்புக்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் உள்ளது. ரட்சிக்க புறப்பட்டுட்டார், ரட்சிக்க செய்து விட்டார், எல்லாமே செய்துட்டார். ஆனால் அதை புரிந்து, அதை அறிந்து, அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்க, உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும். அப்போ நம்ம அவருடைய ஜனம் தான் நம்ம. தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனம், தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனம். ஆனாலும் அந்த ஜனத்தில் அவரை விட்டு பின்வாங்கி போன மக்கள் உண்டு, பின்வாங்கி போனவங்க உண்டு. இதெல்லாம் நடக்காது, என்னால் முடியாது, கடினமான உபதேசம், இதெல்லாம் யார் பின்பற்றுவா அப்படின்னு பின்வாங்கி போனதையும் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். நம்ம அப்போ தேவனை விட்டு பின்வாங்கி போனாங்க, பின்மாற்றத்துக்குள்ளே போனவங்க அரபு காலத்துலேருந்தே, எகிப்துலேருந்து வெளியே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அடிக்கடி பின்மாற்றத்துக்குள்ள அவங்க மக்கள் போய்கொண்டே இருந்தாங்க. ஆனால் தான் அவ்வளோ தண்டனைகள், இவ்வளோ நியாய பிரமாணங்கள், இவ்வளோ கட்டளைகள்லாம் வந்தது காரணமே அது பின்மாற்றத்துக்குள்ளே போனவங்களுக்காக தான், நமக்காக கிடையாது. ஏன்னா நம்ம அவருடைய ஜனம், அதை நம்ம உணர்ந்து கொண்டோம். நம்ம புதிய ஏற்பாட்டின் மக்கள், கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், பர்சாவின் அபிஷேகத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். அப்போ நமது ஜனத்தின் ரட்சிப்புக்காக, உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகனா பிதாவின் ஜனத்தின் ரட்சிப்புக்காக, இயேசுவின் ஜனத்தின் ரட்சிப்புக்காக. அடுத்து பாருங்க, நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் ரட்சிப்புக்காகவும். அப்ப தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டும், தேவன் ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டும் அவர் ரட்சிக்கப்படாத மக்கள் உண்டு. இதோட அர்த்தம் அதான். நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் ரட்சிப்புக்காகவே நீர் புறப்பட்டீர், ரட்சிப்புக்காகவுமே. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டும் அந்த ரட்சிப்பின் பாதையில முழுமையடையாத மக்கள் உண்டு. ரட்சிப்புனா என்ன? ஒரு நாள் மீட்டிங் போகிறோம், ஒரு நாள் வேதத்தை பார்க்குறோம், வேதத்தை படிக்கிறோம், ஒரு நாள் தேவனால் தொடப்படுறோம், ஒரு நாள் நல்ல மெசேஜ் கேட்டு தேவனால் தொடப்பட்டு அழுது, ஆண்டவரே நான் இனி உமக்காக அப்படின்னு பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேங்க ஆண்டவரேன்னு வாயில் அறிக்கை செய்து நம்ம ரட்சிப்பின் பாதையில் வரோம். ஆனால் அந்த ஒரு நாளோட நம்ம நிப்பாட்டி விடுகிறோமா? ரட்சிப்பு என்பது தின அனுபவம், தினமும் நடக்க வேண்டிய அனுபவம். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தேவன் என்னை தொட்டுட்டார், தேவன் நல்லா ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய வாழ்க்கைக்கு போய்ட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அது பின்மாற்றத்துக்குள்ளே போவது. அப்படி பின்மாற்றத்துக்குள்ளே போன மக்களுக்காகத்தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவர்களின் ரட்சிப்புக்காகவுமே. அப்போ பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுமே அந்த ரட்சிப்பின் நிலைமையில நிலை நிற்கவில்லை. அநேகர் நமக்கு சொல்லுவோம், அநேகர் நமக்கு தெரியும், அநேகர் நம்மளுமே அந்த இதில் வந்திருப்போம், நீங்களுமே அந்த பாதையில் வந்திருப்பீங்க, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கும். ஆனால் அதை பெற்றுக்கொண்டு அதை கைப்பற்றி அதை தினம் அனுபவிக்கிறோமான்றது தான் ஒரு கேள்விக்குறி. ரட்சிப்பு என்பது அனுதின அனுபவம். டெய்லி காலையில் பல் வளர்க்குறோம், குளிக்கிறோம், டெய்லி அந்த காரியங்கள் செய்வது போல ரட்சிப்பு தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னா ரட்சிப்பு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நான் இரவு படுக்கும்போது நம்ம செய்த காரியங்களுக்காக தேவன்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். அறிந்து மரியாதை செய்த பாவங்கள் உண்டு, அதற்காக தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் செய்தால் தான் அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்வோம். ஆனால் ஒன்ஸ் நம்ம அதில் ரெகுலராக செய்ய 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 நமக்கு உள்ளத்தில் இருக்க எண்ணத்தின் அழுக்குகள், செய்யின் காரியங்கள், கண்ணின் பார்வைகள் எல்லாமே சகலமும் புதிதாக மாறிவிடும். அப்போ அந்த ரட்சிப்பு என்பது தொடர்ந்து நடக்க வேண்டிய காரியம். ஆனால் தான் நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். அப்போ தேவன் புறப்பட்டு இருக்கிறார். எதுக்காக? ரட்சிக்கப்பட்டவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அவர் ஜனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக. நம்ம அவரோட ஜனம்னு சொல்லிட்டு, நம்ம ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அதில் தொடர்ந்து நிலை நிற்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அதற்காகத்தான் தேவன் நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாரசத்தை அமர்ந்திருக்கிறார்னா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ரட்சிப்பு என்பது அனுதின அனுபவம். இதை கேட்டுக்கொண்டிருந்த விசுவாசிகளே, அனுதின அனுபவத்துக்கு, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நம்ம நடந்து செல்வதற்காக, நம்ம அதை கை கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிப்ப அன்பின் பரலோக பிதாவே, நீர் அபிஷேகம் பண்ண எங்களின் ரட்சிப்புக்காக நீர் புறப்பட்டு வந்திருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. பேசுதாமனே, உமது அழைப்பை நீர் வந்திருப்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாபனே, குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்களை உமுதுகற்ற தருகிறோம் அப்பா. அபிஷேகம் பண்ணப்படாதவர்களை உமுதுகற்ற தருகிறோம் அப்பா. நீ அபிஷேகம் பண்ணி விட்டீர், ரட்சித்து விட்டீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாபனே, சிலுவையிலே சகலத்தையும் நீ செய்து முடித்து விட்டீர் என்பதை உணர்ந்து அதற்கு நன்றியாக அதற்கேற்றபடி நடந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.